வணக்கம் மக்களே. சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களோட S21, 21 ப்ளஸ் 21 அல்ட்ரான்னு 3 ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. S21 அல்ட்ரா பற்றி நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம S21 அண்ட் 21 ப்ளஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே கொஞ்சம் இம்ப்ரெசிவான ஃபோன்ஸ் தான். ப்ரைஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ் தான் அதிகம். அந்த பேட்டரி சைஸும் ஸ்க்ரீன் சைஸும் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா S21ல 6.2 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. S21 ப்ளஸ்ல 6.7 இன்ச், கிட்டத்தட்ட அந்த அல்ட்ரா ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸே தவிர டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டு டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா டைனாமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLEDனால கலர்ஸ்லாம் பஞ்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீவிங் ஆங்கிள்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். ரெண்டு டிஸ்பிளேயுமே ஃப்ளாட்டான பேனல்லாம், கர்வ்டு எட்ஜஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ரெண்டு டிஸ்பிளேயுமே HDR 10+ சப்போர்ட் பண்ணக்கூடியது. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p, ஆமாம் ஃபுல் HD+ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் ஃபஸ்ட் டைமாக குவாட் HD ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் S சீரிஸ் எல்லாத்துலேயுமே குவாட் HD ரெசல்யூஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைமாக 1080p கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணமாக சாம்சங் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் டைமே S20லே பார்த்தீங்கன்னா குவாட் HD ரெசல்யூஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா உங்களால் 1080pல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா 1080pல வச்சு அந்த 120 ஹெர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. அதிக பேர் அந்த குவாட் HD ரெசல்யூஷனே யூஸ் பண்ணலை. அதனால தான் சாம்சங் இந்த தடவை குவாட் HD ரெசல்யூஷனே எடுத்துட்டாங்க. டெக்னிக்கலாக இது ஒரு டவுன் கிரேட் தான், பட் நிறைய பேருக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா எப்படினாலும் 1080pல தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால இது பரவாயில்லன்னு சொல்லலாம். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்தனால கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வசதியாகவே இருக்குது. அதுலேயும் அந்த S21 பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் தான் ஸ்க்ரீனு, 7.8 mm திக்னஸ், வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 170 கிராம் தான். இதனால் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பர்டிகுலராக ஜென்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி இவங்களால இந்த 170 கிராம் வெயிட்டை கொண்டு வர முடிஞ்சுன்னா, பேக்கில் வந்து பாலிகார்பனேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் தான், பேக்கில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் பிளாஸ்டிக்ன்றது ரொம்பவே ஒரு எரிச்சலான விஷயம் தான். பட் வெயிட் ரெடியூஸ்க்காக மட்டும் இல்லை, ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் S21 ப்ளஸில் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எதுவுமே கிடையாது. பேக்லேயுமே கிளாஸ் பைடு தான். சைடில் வந்து அந்த மெட்டல் ஃப்ரேம் வந்துட்டு கேமராவை கவர் பண்ணியிருக்கு ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே. இதில் S21ல பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பர்பிள் அண்ட் கோல்டு கலர் ஃபினிஷில். இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது தேனஸ் வந்து பர்பிள் கலரில் இருப்பார், அவரோட ஆர்மர் வந்து கோல்டு கலரில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஃபோனுக்கு வந்து அது செட் ஆகலை. பர்டிகுலர் எனக்கு வந்து அந்த பர்பிள் கலர் வந்து பிடிக்கல. பட் நிறைய பேருக்கு அந்த பர்பிள் கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் தான். பார்க்குறதுக்கு செம்ம ரிச்சாக இருக்குது. இல்லை உங்களுக்கு பேடாஸ் லுக் வேணும்னா அந்த மேட் பிளாக் வந்து செம்ம லுக்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னியோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை, ஈக்குவலான கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பர்ச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 12 மெகா பிக்சல் 120 வைடுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நல்லா நிறைய ஏரியா கவர் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும்ட்டு சாம்சங் சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது 3x கிடையாது, 1.1x தான் ஜூம் கிடைக்கும். ஆனால் 64 மெகா பிக்சல் மூலமாக கிராப் பண்ணும்போது 3x வரைக்குமான கிடைக்கும்னு சொல்கிறாங்க. S21 அல்ட்ராவில் நிஜமாலே 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். இந்த ஃபோனில் 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது, இது ஒரு ஹைப்ரிடான ஜூம் தான். அது மட்டும் இல்லாமல் 30x வரைக்குமான டிஜிட்டலாக உங்களால் ஜூம் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ பேக்கில் வந்து 8K வரைக்குமான வீடியோ எடுத்துக்க முடியும், வித் ஸ்டீரியோ சவுண்ட்ஸோட. அதோட நீங்கள் அல்ட்ரா வைடில் வீடியோ எடுக்கும்போது கூட உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும், சூப்பர் ஸ்டடி ஆப்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 4K 60 FPS உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ கெப்பாசிட்டி பற்றி பேசும்போது லோ லைட்டில் வீடியோ கெப்பாசிட்டி வந்து உண்மையிலே தாறுமாறாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சாம்சங் சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இதில் ப்ராசர் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 888 கொடுத்துருக்காங்க. 888 வந்துட்டு லோ லைட் வீடியோக்கு வந்து ரொம்பவே மெனக்கிட்டு நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்னாப்ட்ராகன் 888 பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நான் நிறைய சொல்லியிருப்பேன். பட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 888 வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும்தான், அதாவது US, சைனா, கொரியா, இந்த 3 கண்ட்ரிஸ் மட்டும் தான் 888ஓட. மற்ற எல்லா கண்ட்ரிஸ்லும் இன்க்ளூடிங் இந்தியா உட்பட எக்ஸினோஸோட 21,000 தான் லான்ச் பண்ணுவாங்க. நான் ஜென்ரலாக இது வந்து ஒரு குறையாக சொல்லுவேன், ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. எக்ஸினோஸோட 21,000 வந்து ஸ்னாப்ட்ராகன் 888க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எக்ஸினோஸோட 21,000ல் இருக்குன்னு சாம்சங் கிளைம் பண்ணுறாங்க.
ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எக்ஸினோஸ் ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். நம்ம தமிழ் டெக் C4 டெக்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதில் தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸினோஸ் 21000 இருக்கிறதுனால டே டு டே யூஸேஜ் இருந்தாலும் சரி, இல்லை ஹெவியான யூஸ், கேமிங், எடிட்டிங் மாதிரியான டாஸ்க் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இருக்காது நம்பலாம். பேட்டரி லைஃப், ஏன்னா இதில் பேட்டரி லைஃப்பை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். S21 வெறும் 4000 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. S21 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 4800 mAh கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு சமாளிச்சிடும். பட் 2020 நம்மளாம் ஹெவியாக யூஸ் பண்ணுற டைமில் 4000 mAh கொஞ்சம் பத்தாது. ஆனால் சாம்சங் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸினோஸ் 21000 வந்து 5 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூமே வராது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் One UI வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் பேட்டரிக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 120 Hz பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே 120 Hz ரன் ஆகாது. தேவைப்படுற நேரத்தில் மட்டும் 120 Hz ரன் ஆகும். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 48 Hz வரைக்குமான குறைக்க முடியும். இதனால பேட்டரி லைஃப் வந்து இன்னும் அதிகமாக புஷ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது மூலமாக பேட்டரி லைஃப் வந்து ஓவராலாக நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி லைஃப் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். One UI பற்றி பேசும்போது இது Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரலாகவே ஆப்பிள் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இந்த சாம்சங் S21லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆப்பிள்லேருந்து காப்பி பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், ஏன்னா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா SD கார்டு சப்போர்ட், ஆப்பிள் SD கார்டு சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன்லேயும் முதல் தடவை SD கார்டு சப்போர்ட்டை தூக்கிட்டாங்க. பட் டூயல் சிம் சப்போர்ட் இருக்கு, 5G சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஆப்பிள் வந்து iPhone 12 சார்ஜர் கொடுக்கல. இந்த தடவை சாம்சங்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சார்ஜர் கொடுக்கல. Type-C to Type-C கேபிள் இருக்கும், ஃபோன் இருக்கும், சிம் எஜெக்டர் டூல் இருக்கும், கேஸ் கூட கிடையாது. ஹெட்ஃபோன்ஸும் போச்சு. எனக்கு அந்த AKG ஹெட்ஃபோன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த டைமில் அதுவும் கிடையாது. வேறு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு AMOLED டிஸ்பிளேன்றனால அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் விட இந்த தடவை ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய ஏரியா கொஞ்சம் லார்ஜ் பண்ணியிருக்கோம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட வயர்லெஸ் டெக்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வருது. 8GB RAM. ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 128 256 ரெண்டு வேரியண்ட் தான். இதில் பேஸ் வேரியண்ட் S21 பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB ப்ரைஸிங் யூஎஸில் $800 இருக்குது. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணினா இந்தியாவில் 60,000 ரூபாய்க்கு வரும். ஆனால் இந்தியாவில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே S21 ப்ளஸோட பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா $1000 யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 73,000 ரூபா வரும். பட் இந்தியாவில் இதோட ப்ரைஸிங் 82,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது S21 தான். உண்மையிலே காம்பேக்டாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான் அது. பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரு 4-5 மாதத்தில் S சீரிஸ் எல்லாமே ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அப்படி ட்ராப் பண்ணும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 60,000 வரும். அதுவும் அமேசானில் ஆஃபர் டைமில் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல டீலுக்கு இந்த ஃபோன் கிடைக்கும். ஸோ நான் கீழே வந்து அமேசான் லிங்க் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது அமேசானில் வாங்கணும்னாலும் அந்த லிங்கை யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.